காலப்பேட்டு முருகன் கோயில வந்து நான் சந்திச்சேன். அங்க ரெகுலரா நான் போயிட்டு இருக்கேன். அங்க வந்து அதுக்கு இந்த முருக பக்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் என்ன பவர்னு எனக்கு தெரியுது. ஏன்னா காலாப்பேட்டு முருகன் கோயில் மட்டும் பிரபஞ்சம் முருகனோட விளையாட்டே தான். ஒரு விஷயம் ஒரு இடத்துல கன்வே பண்ணணும்னா அது ஏதாவது ரூபத்துல வந்து சொல்லிடுவாரு. காலாப்பேட்டு முருகன் கோயில் வந்து உங்க பாண்டிச்சேரியில தான் இருக்கு. அந்த கோயில்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாலமுருகன் தான். அங்க பாலமுருகன் தான் இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மனசுல ஒரு வேண்டுதலோடு போயிட்டு இருப்பீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன் அந்த கோயில்ல உங்களுக்கான ஆன்சர் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சொல்றதே முருக பக்தர் தான். எப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா போயிட்டு இருக்கேன். பாலமுருகன் ஆலயத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். காலையில மாலையில 2 வேளைக்கு போயிட்டு வரேன். இந்த 8 மாசத்துல ஒரு நாள் கூட எனக்கு நானே வந்து டாஸ்க் வச்சுக்கிட்டேன். சரி முருகா, யாராவது ஒரு நாள் விடாம உன்னை பார்க்க வராங்களா அப்படின்னு நான் முதல்ல இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 மாசம் இதை நான் வந்து இத்தனை நாள் அந்த நாள்லாம் வைக்கல. நான் டெய்லி வர முடியல. சப்போஸ் இன்னைக்கு நாள் நான் வரல, இப்ப இன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு நான் வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் நீ வச்சிருப்பல. ஆனா எங்கேயாச்சும் உன்ன நான் வந்து பாத்துருணும். அதுவும் இந்த பாலமுருகனாகவே தான் உன்னை நான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மனசுல வச்சிருந்தேன். கோயிலுக்கு போறேன். போக 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 என்னன்னா எங்கேயுமே இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் திருச்செந்தூர்ல போகும்போது என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு